மச்சான் புதுசா பைக் வாங்கியிருக்கேன், வா ஒரு ரைடு போவோம். மச்சான் குழி இருக்கு பார்த்து ஓட்டுற. அச்சச்சோ மச்சான் ஒன்றும் இல்லை, சின்னாடி தான், நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படியாச்சும் என் மச்சான் நான் காப்பாத்திடணும். உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டா தலையில அடிபட்டுருக்கே, வாத்து கறி கொடுங்க சரியா போயிடும். மச்சான் நீ பயப்படாதடா, நான் எப்படியாச்சும் அந்த குண்டி வீட்டில் போய் ஒரு வாத்து ஆட்டையை போட்டு வந்துடுறேன். பசங்களா அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க. இந்த குண்டி வீட்டில் இருக்காளா என்னன்னு தெரியலையா? ஆஹா வாத்துங்க, குண்டி வரதுக்குள்ள சீக்கிரம் ஓடிடணும். புலி மண்டைய, உனக்கும் இந்த கேட்டு மண்ணுக்கு இதே வேலையா போச்சு. இந்தையோட உங்க சோழியை முடிச்சிடலாம் பாடுறா. ஐயோ பாம போட்டாலே, என் நண்பனுக்காக உயிரை குளிக்கு கூட யோசிக்க மாட்டேன்டா நானு. அச்சோ டிராகன் மண்டையா, எப்படி அடிபட்டுச்சு? நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கூடவா, நான் வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா பத்திரம் பார்த்துக்கிறேன். இந்தாடா மண்டையா, இந்த மருந்து குடிச்சிட்டு ரெஸ்டடே, நான் அவனுக்கு போய் சாப்பிட்றதுன்னு கொண்டு வரேன். வந்தா எனக்கு அடிபட்டுருக்கு, அவனால வெளியே வர முடியாது. நம்ம கொஞ்சோண்டு பில்லு கொண்டு போய் தருவோம். டிராகன் மண்டை என் பில்லு சாப்பிடுவானான்னு தெரியலையே. இந்தாடா மண்டை, அந்த பில்லு சாப்பிட்டு நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஆஹா மான்குட்டியாட்ட ஓடுறானே, பையனுக்கு உடம்பு நல்லா சரியாயிடுச்சிட்டு இருக்கே. சரி மண்டையா, நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீ போய் உங்கள் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு. பசங்களாம் ரெடி ஆகுங்க, நம்ம வீட்டுக்கு பார்ட்டிக்கு போகிறோம். போகிற இடத்துல சமத்தா இருக்கணும் சரியா? அதே மண்டையா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டியா? சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாழ்க்கையில் ஒரு டைம் கடைசியாக குடிச்சிக்கோங்கடா. பார்ட்டின்னு சொன்னால் போதும், என்ன எதுன்னு கூட தெரியாமல் வண்டியை கட்டிட்டு வந்துடுவானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோட்டை தைச்சு போட்டுக்குவோம். எப்படி ராஜா பகதூர் மாதிரி இருக்கா? இந்த கெட்டப்பில் நம்மளை அடிச்சுக்க உலகத்தில் ஆளே கிடையாது. டிராகன் கறி ரெடி, இன்னைக்கு ஒரு புடி. டேய் மச்சான், இந்த சேவல் மண்டையை மட்டும் தான்டா ஊருக்குள்ள நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு அவனை அடிச்சு சூப்பு வைக்கணும். டே ரூஸ்டர் மண்டையா, பெல்ட் போட்டு வந்து நீங்க எல்லாம் பெரிய ஆளாடா, நானும் பாக்ஸா வந்தப்ப வாடா மோதி பார்த்துக்கலாம். ஐயோ டே புலி மண்டையா, சீட்டா மண்டையா நம்மனா வேலைக்கு ஆகாது. நல்லா மட்டும்தான்டா அவனை அடிக்க முடியும். போடா மச்சான், காட்டுல சிங்கத்துக்கு அப்புறம் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு எப்படி அடி வாங்குறான் பாரு இந்த புலி மண்டையை. இவனுங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம். டே சேவல் மண்டையா, எங்க மேலேயே கையை வச்சுட்டில்ல, என் நண்பன் வருவான்டா. இப்ப எப்படி இவனுங்களை காப்பாத்துறது? ஐடியா, அவனை அடிக்கிறதுக்கு யானை மண்டையினால மட்டும்தான் முடியும். போய் உடனே அவனை கூட்டிட்டு வரேன். இருடா சேவல் மண்டையா, இன்னைக்கு நீ க்ளோஸ்டா. டே யானை மண்டையா, நம்ம ஆளுகள் 2 பேரை அவர் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். நீ வந்தாதான் அவனுக்கு காப்பாற்ற முடியும். இந்த சேவல் மண்டையா எவ்வளவு தில்லுன்னா ஆளுங்க மேலே கை வச்சிரு. இன்னையோட நீ காலிடா. ஆஹா, இப்படி ஒரு சூப்பை குடிக்கிறதுக்கு எத்தனை அடி வேணா வாங்கலாம்டா. ஏஸ், இன்னைக்கு உங்க வீட்டுல சிக்கனா மட்டான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.